KST முதன்மை செய்திகள். PPR வீடுகளை வாடகைக்கு விடுவதா? உரிமையாளர்களுக்கு எதிராக விரைவில் மாபெரும் சோதனை நடவடிக்கை. வெளிநாட்டவர் உட்பட மற்றவர்களுக்கு PPR வீடுகளை வாடகைக்கு விடும் உரிமையாளர்களுக்கு எதிராக விரைவில் மாபெரும் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கிறது. வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ங்காங் கோர்மிங் அதனை அறிவித்துள்ளார். PPR வீடமைப்பு திட்டத்திற்கு பல்வேறு மானியங்களை அரசாங்கம் வழங்குகிறது. ஆக PPR வீடுகளை வாடகைக்கு விடுவதென்பது சட்ட விதிமுறை மீறலாகும். அவ்வாறு செய்பவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை பாயும் என அமைச்சர் எச்சரித்தார். 3 லட்சம் ரிங்கிட் பெருமானமுள்ள PPR வீடுகளை வெறும் 45,000 ரிங்கிட்டுக்கே அவர்கள் வாங்கியுள்ளனர். மீதி 2,45,000 ரிங்கிட்டை மானியம் என்ற பெயரில் அரசு ஏற்றுக்கொள்வதை நாக்கோர்மிங் சுட்டிக்காட்டினார். தங்குவதற்கு ஒரு வீடு இல்லை என கூறி ஆரம்பத்தில் PPR வீடுகளுக்கு விண்ணப்பிக்கிறார்கள். ஆனால் வீடுகள் கிடைத்ததும் அங்கு தங்குவதில்லை, மற்றவர்களுக்கு வாடகைக்கு விட்டு விடுகிறார்கள் என அமைச்சர் ஆதங்கத்துடன் சொன்னார். ஜைன் ராயன் பெற்றோருக்கு மேலும் 6 நாள் காவல் நீட்டிப்பு. 6 வயது சிறுவன் ஜைன் ராயன் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட அவனது பெற்றோரை மேலும் 6 நாட்களுக்கு தடுத்து வைக்கும் உத்தரவை போலீசார் பெற்றனர். அவர்களை தடுத்து வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட 7 நாள் தடுப்பு காவல் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து மேலும் 6 நாட்களுக்கு இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர்களின் வழக்கறிஞரான ஃபாமி அப்துல் மொயின் தெரிவித்தார். ஜைன் ராயன் பெற்றோர்களுக்கு எதிரான விசாரணை தொடர்ந்து நீட்டிப்பதால் காவல் நீட்டிக்கப்பட வேண்டுமென மூத்த விசாரணை அதிகாரி இன்று நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். எனினும் அவர்கள் தடுத்து வைக்கப்படாமல் விடுவிக்கப்பட வேண்டுமென அவர்களது வழக்கறிஞர் ஃபாமி அப்துல் மொயின் வாதிட்டார். இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு அவர்களை தடுத்து வைப்பதற்கு காரணம் இருப்பதாக கருதுவதால் இந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்குவதாக மஜிஸ்திரேட் ஐனா முகமது கமால் தெரிவித்தார். 6 பெர்சத்து எம்பிக்களின் நிலை குறித்து நோட்டீஸ் இன்னும் வரவில்லை. மக்களவை சபாநாயகர் தகவல். பெர்சத்து கட்சியிலிருந்து உறுப்பினர் நீக்கப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் காலியானதாக அறிவிக்க கோரும் அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் எதனையும் தாம் இன்னும் பெறவில்லை என மக்களவை சபாநாயகர் கூறியிருக்கிறார். வெளியில் என்ன சொல்லப்படுகிறது என்பது எனக்கு முக்கியமல்ல. அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் வந்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கூறினார். கட்சிகள் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது அவர்களின் உரிமை. அதே சமயம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சுயேட்சை தன்மை மற்றும் உரிமையை காக்கும் கடமையும் சபாநாயகருக்கு இருக்கிறது. எனவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என என்றில்லாமல் இவ்விவகாரம் மிகவும் கவனமாகவும் நேர்த்தியாகவும் ஆராய்ந்து முடிவெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே தமக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படலாம் என அவர் கோடிக்காட்டினார். பாங்கியில் திடீரென தீப்பற்றிக் கொண்ட கார், தாயும் மகனும் உயிர் தப்பினர். ஸ்லாங்கூர் பாங்கியில் தாங்கள் பயணித்த வீவா காரில் இருந்து திடீரென புகை கிளம்பி அது தீப்பற்றி கொண்டதில் தாயும் அவரின் மகனும் பதறி போயினர். இச்சம்பவம் இன்று காலை 7:20 மணியளவில் பண்டார் ஸ்ரீபுத்ரா சாலை சமிஞ்ஞை விளக்கு சந்திப்பில் நிகழ்ந்தது. 8 வயது மகனை பள்ளியில் விடுவதற்காக சென்று கொண்டிருந்த போது காரில் இருந்து புகை கிளம்பியதாக 36 வயது ஷவானா அகமது ஜப்ரி பர்வீரா கூறினார். ஏதோ எரிவதை உணர்ந்த அவர் முதலில் அலட்டிக் கொள்ளவில்லை. அதிகப்படியான புகை கிளம்பிய போதே பயத்தில் கார் என்ஜினை நிறுத்தியுள்ளார். தீ பரவ தொடங்கியதும் மகனை கூட்டிக் கொண்டு காரில் இருந்து வெளியேறியதாக ஷவானா சொன்னார். தீயணைப்பு வண்டி வருவதற்குள் கார் முழுவதுமாக எரிந்து போனது. டெபாசிட் காலி தொடர் தோல்வி எதிரொலி. அதிமுக பாஜவில் மோதல் வெடித்தது. அண்ணாமலைக்கு தமிழிசை பகிரங்க எதிர்ப்பு. பெரும்பாலான தொகுதிகளில் டெபாசிட் காலி தொடர் தோல்வியால் அதிமுக பாஜவில் மோதல் வெடித்து உள்ளது. அதிமுகவை ஒன்றிணைக்க சசிகலா, OPS தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து உள்ளனர். அதே நேரத்தில் கூட்டணி அமைக்காமல் தேர்தலை சந்தித்தது தொடர்பாக அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளையும் கைப்பற்றியது. அதிமுக பாஜ 40 தொகுதிகளிலும் படுதோல்வியை அடைந்தது. பாஜ கூட்டணி 21 இடங்களில் டெபாசிட் இழந்தது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தேனி மற்றும் வேலூர், தென் சென்னை, புதுச்சேரி ஆகிய 8 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்துள்ளது.